உலகையாளும் உமையவளே, அருள் தரும் ஆடி, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா. உலகையாளும் உமையவளே, ஊழ்வினையை தீர்ப்பவளே, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா. நமது தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே உள்ளடக்கியது. அதில் குறிப்பாக ஆடி மாதமானது மிக விசேஷமாக போற்றப்படுகின்றது. ஆம், ஆடி மாதம் ஆன்மீக மாதம் மட்டுமல்ல, அது அம்பாளுக்கு உகந்த புனித மாதமாகும். ஆகையால்தான் கிராமம் முதல் நகரம் வரையுள்ள அனைத்து அம்மன் கோயில்களிலும் ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. நமது பண்பாட்டில் சிறப்புமிக்க ஆடி திருவிழாவில் எண்ணற்ற ஐதீகங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. அத்தகைய ஐதீகங்களுக்கு பின்னால் உள்ள விளக்கங்களை விவரிப்பதுதான் அருள் தரும் ஆடி நிகழ்ச்சியின் நோக்கமாகும். அந்த வகையில் இன்று அங்க பிரதட்சணம் மகிமைகள் பற்றி தெரிந்து கொள்வோம், வாருங்கள். உலகையாளும் உமையவளே, ஊழ்வினையை தீர்ப்பவளே, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா. உலகையாளும் உமையவளே, ஊழ்வினையை தீர்ப்பவளே, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா. ஆடி மாதத்தில் அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் திருவிழாக்கள் வெகு சிறப்பாக நடைபெறும். சிறு ஆலயங்கள் முதல் பெரிய ஆலயங்கள் வரை விதவிதமான வழிபாடுகள் செய்து அம்மனை வழிபடுவது நமது தொன்மையான வழக்கமாகும். சிறப்புமிக்க ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு எண்ணற்ற நேர்த்திக்கடன்களை பக்தர்கள் செலுத்துவர். அத்தகைய நேர்த்திக்கடன்களில் ஒன்றுதான் அங்க பிரதட்சணமாகும். தலை, நெற்றி, கரங்கள், தோள்பட்டைகள், மார்பு, வயிறு, கால் முட்டிகள், பாத விரல்கள் போன்ற அங்கங்கள் பூமியில் படும்படியாக வணங்கி வழிபடுவதே அங்க பிரதட்சணம் என்றழைக்கப்படுகின்றது. இதை சாஷ்டாங்க நமஸ்காரம் என்றும் சொல்வார்கள். எனக்கு சகலமும் நீயே என்று இறைவனை நோக்கி சர்வ அங்கமும் படும்படி கோயில் பிரகாரத்தை சுற்றி வருவதே அங்க பிரதட்சணம் ஆகும். குறிப்பிட்ட கோயில்களில்தான் அங்க பிரதட்சணம் என்பதெல்லாம் கிடையாது. எல்லா ஆலயங்களிலுமே அங்க பிரதட்சணம் செய்யலாம். அங்க பிரதட்சணம் செய்வதற்கு முன்பு உடலை தூய்மையாக்கி குளித்து முடித்து ஈரத்துணியுடன் பலிபீடம் முன்பு வர வேண்டும். பிறகு கிழக்கு நோக்கி தரையில் உருண்டவாறு மேற்கு பக்கமாக உருண்டு வந்து பலிபீடத்தில் வந்து வேண்டுதலை முடிக்க வேண்டும். பொதுவாக கோவிலில் வலம் வரும்போதும் சரி, பிரதட்சணம் செய்வதனாலும் சரி, இடமிருந்து வலமாகத்தான் வர வேண்டும். இவ்வாறு அங்க பிரதட்சணம் செய்து வணங்குவது என்பது இயற்கையோடு இணைந்தது என்று சாஸ்திரம் சொல்கிறது. நாம் வாழுகின்ற பூமி தன்னை தானே சுற்றி கொள்ளும் போதும் சரி, நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் போதும் சரி, இடமிருந்து வலமாகவே சுற்றுகிறது. இயற்கையின் இந்த தத்துவத்தின் அடிப்படையில்தான் நாமும் இடமிருந்து வலமாக சுற்றி வந்து தெய்வங்களை வணங்குகிறோம். அங்க பிரதட்சணம் செய்யும் போது வேகமாக உருண்டு வரக்கூடாது. இஷ்ட தெய்வங்களின் மந்திரங்களை உச்சரித்தபடி அவயங்கள் பூமியில் நன்றாக படும்படி மெதுவாக உருள வேண்டும். அவயங்கள் பூமியில் படும்போது உடலில் உள்ள கர்ம பலன்கள் பூமியில் இறங்கி தெய்வ சக்தியிடம் கலந்து நமது பாவங்கள் தீர்க்கும் என்கிறார்கள் ஆன்மீகவாதிகள். தேவர்களும் ரிஷிகளும் தேவகணங்களும் கூட இன்றும் சூட்சும வடிவில் வந்து இறைவனை தரிசிப்பதாக பல திருத்தலங்களின் வரலாறு கூறுகிறது. அவர்களது பாதம் பட்ட புனிதமான இடங்களில் செய்யப்படும் அங்க பிரதட்சணத்துக்கு அதிக நன்மை உண்டு. இதனால் அங்க பிரதட்சணம் செய்பவர்களின் உடலும் உள்ளமும் தூய்மை அடையும் என்பது நம்பிக்கை. அங்க பிரதட்சணம் என்பது இறைவனிடம் முழுமையாக நாம் சரணடைவதை குறிக்கும் ஒரு வழிபாட்டு முறையாகும். பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறவும் துன்பங்கள் நீங்கவும் இந்த வழிபாட்டை மேற்கொள்கின்றனர். ஆகையால் தான் அங்க பிரதட்சணம் புனிதமான நேர்த்திக்கடனாக கருதப்படுகிறது. மேலும் இது பக்தர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும் என்றும் நம்பப்படுகின்றது. ஆடி மாதங்களில் அம்மன் ஆலயங்களில் அங்க பிரதட்சணம் செய்து வழிபட்டால் எண்ணற்ற நன்மைகள் வாழ்நாள் முழுக்க நம்மை வந்து சேரும் என்பது தொன்மையான ஐதீகமாகும். ஆடி மாதம் அம்மனை சரணடைவோம். ஆயுள் முழுக்க அவள் நிழலில் வாழ்ந்திடுவோம். ஓம் சக்தி. உலகையாளும் உமையவளே, ஊழ்வினையை தீர்ப்பவளே, கண் போல காப்பவளே,
உனை அழைத்தோம் வாரும் அம்மா உலகையாளும் உமையவளே ஊழ்வினையை தீர்ப்பவளே கண் போல காப்பவளே உனை அழைத்தோம் வாரும் அம்மா உலகையாளும் உமையவளே அருள் தரும் ஆடி கண் போல காப்பவளே உனை அழைத்தோம் வாரும் அம்மா